அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மீனராசினியர்களுக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் வெற்றி மீது வெற்றி வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிதாரனான குரு தனஸ்தானத்திலும் தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் தனவரவு திருப்தியாக இருந்தாலும் உடனுக்குடன் விரயங்கள் அதிகரிக்குங்க. இது போன்ற காலங்களில் சுப விரயங்களை தேர்ந்தெடுத்து செய்வது நல்லதுங்க. குடும்ப சுமை கூடுதலாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க. 7.5 சனியும் நடைபெறுவதால எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செய்வது நல்லது. நீண்ட தூர பயணங்களும் இடமாற்றமும் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு விரய சனி நடந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் ஜென்மத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு விரயமும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இணைவு ஏற்பட இருக்குதுங்க. இந்த கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்குள்ள சனியோடு இணைந்து இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாருங்க. இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதல்லங்க. மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க. எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றை 2 விதமாக யோசித்து அதுவும் குறிப்பாக எதிர்மறை எண்ணங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வியாபாரம், தொழில், நண்பர்களை நம்பி செய்த காரியங்கள் பிரச்சனைகள் ஏற்படுங்க. வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை விற்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் சூழ்நிலை கூட வரலாங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதில் தாமதங்கள் ஏற்படலாங்க. 7.5 சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது என்பதால எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. பொது வாழ்வில் ஈடுபடுபவர்கள் வீண் பழிகள் வராமல் பார்த்து கொள்வது மிக மிக அவசியங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது அவசியமான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் வக்ரம் அடைகிறாருங்க. இதன் விளைவாக நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும் போது தாய் வழி வீட்டு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. தடைபெற்ற பதவி உயர்வு தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ கல்யாண வாய்ப்பு கைகூட இருக்குதுங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலம் தருங்க. அதாவது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலம் தருங்க. வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசிக்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 8க்கு அதிபதியான சுக்கிரன் வலிமை அடைவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. கடுமையாக முயற்சித்து செய்த சில காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் முடிவடையுங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற
என்று இருப்பது நல்லதுங்க. பெண் வழி பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க. தொழிலில் யாரேனும் நம்பி செயல்பட்டு எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் உண்டுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் மீனராசினியர்களுக்கு அதை விரிவு செய்ய கடன் உதவி கிடைக்குங்க. அதாவது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாகனம், வீடு வாங்கி அலுவலகத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு 7.5 சனி நடைபெறுவதால படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பெண்மணிகளுக்கு படிப்பிற்கேற்ற வேலை அமையுங்க. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இருவரும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால எதிர்பாராத மாற்றங்கள் பலவும் ஏற்படலாங்க. 6க்கு அதிபதியான சூரியனா கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க. யாரையும் முழுமையாக நம்பி செயல்பட இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பலிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நேரிட இருக்குதுங்க. திடீரென வேலை மாற்றம் கூட வரலாங்க. சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாங்க. பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படலாங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள பெரும் முயற்சி எடுக்க வேண்டி இருக்குங்க. வீடு மாற்றம் சூரியன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இருவரும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதால எதிர்பாராத மாற்றங்கள் பலவும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 6க்கு அதிபதியான சூரியனால் கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லுங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால கடன் வாங்குவதில் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியங்க. யாரையும் முழுமையாக நம்பி செயல்பட இயலாதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடுங்க. திடீரென வேலை மாற்றம் கூட வரலாம். இந்த மாற்றத்தால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாங்க. பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகளுடைய மாற்றம் ஏற்படலாங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள பெரும் முயற்சி எடுக்க வேண்டி இருக்குங்க. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் மனதிற்கு இதம் அளிக்குங்க. இக்காலத்தில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்வது மிக மிக நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள் ஆகியவற்றை விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே நவகிரகங்களை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.